நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைக்கு பார்க்கும்போது கன்னியாகுமரியில் இருக்கிற புகழ்பெற்ற சுசீந்திரம் கோயிலுக்கு அமைச்சரான சேகர்பாபு அவர்கள் போயிட்டு இருக்காரு. அப்போது பார்க்கும்போது சில கூட்டத்தினர் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னும் தவறுக்கு வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்புறதா பார்க்க முடிஞ்சது. அது தொடர்பாக அவரும் விளக்கம் அளிச்சிருக்கிறாரு. அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும் விளக்கம் அளிச்சிருக்கிறாரு. குறிப்பா அவங்க ரெண்டு பேருமே எழுப்புற கேள்வி என்னன்னா, சாவர்கருக்கும் இந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? இதனால பக்தர்களுடைய மனசுதான் புண்பட்டு இருக்குதே தவிர அவங்க அரசியல் செய்ய பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு உண்மையாக பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த விஷயத்துல டெஃபினட்டா இது ரொம்ப வருத்தம் அளிக்கின்ற சமாச்சாரமா இருக்குது. ஏன்னா நான் ஒரு தீவிரமான ஹிந்து, இறைவன் மீது பக்தி கொண்டவன். அந்த சுசீந்திரம் கோயிலுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். கோர்ஸ் எங்கெங்கெல்லாம் கோயில் போக முடியுமோ அதுக்கெல்லாம் நான் போய் கொண்டிருக்கின்றவன். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு சார். இது அரசியல் செய்யறதுன்னா அது தெருவில் நின்று ஒரு பூச்ச நாச்சம் இல்லாம என்ன வேணாலும் பேசுறது அப்படிங்கிறது, கோஷம் போடுறதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான சமாச்சாரம். அதுவும் 2 மினிஸ்டர்ஸ் அவங்க அந்த தேர் திருவிழாவை துவக்கி வைக்க வந்திருக்கின்றார்கள். ஸோ இதை ஒரு ஆன்மீக விஷயமா எடுத்துக்கணுமே, அரசியல் விஷயமாக எவ்வளவு அந்த கும்பல், மிகப்பெரிய கும்பல், இதில் 7-8 பேர் நின்றுட்டு கத்தி நடக்காங்க. இது ஐ திங்க் ரொம்ப மிக மிக தவறானது. இந்த இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு இந்த மாதிரி ஆட்கள்லாம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆன்மீகத்தை கொலைக்கிற மாதிரி அதில் எப்படியாவது அரசியல் நுழைச்சி ஏதாவது பலன் தரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோட தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இன்ஃபேக்ட் உயர் திரு சேகர்பாபு மாண்புமிகு அமைச்சர் அவரெல்லாம் ரொம்ப கடுமையாக பேசுறதாங்க. அவரை விட நான் 1962 எலெக்ஷன் அரசியல் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிஞ்சு ஹெச்ஆர்என்சி அப்படிங்கிறதுல ஒரு மினிஸ்டர் முழுமையாக அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் திருக்கோயில்களை பற்றியும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் கை விரல் நுனியில வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தா அது திரு சேகர்பாபு அவர்கள் தான். அவருக்கு எல்லா விஷயமும் அத்துப்படி. அண்ட் அவர் உண்மையான ஒரு பக்தர். அவர் என்ன போதி நாடகம் எல்லாம் ஆடுற ஆள்லாம் கிடையாது. உண்மையாகவே இறை பக்தி கொண்டவர், உண்மையான பக்தர் அவர். அப்படிப்பட்ட அவர் வந்திருக்கின்றார். அதே மாதிரி அந்த தொகுதியை சேர்ந்த மனோஜ் மினிஸ்டர் அவர் அங்க தங்கராஜ் வந்திருக்கின்றார். அதுக்கு அவங்களெல்லாம் விட்டுருங்க. நீங்க பர்பஸ் என்ன? கடவுளை கும்பிடணும், அந்த தேர் எடுக்கணும். அங்க திருமால், விஷ்ணு, சிவன் 3 பேரும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் அது. அங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதுங்கிறது டெஃபினட்டா ஏற்க முடியாது. இது ஹிந்துக்கள் மனசு மிகப்பெரிய அளவுக்கு புண்படுத்துகிறது. இன்ஃபேக்ட் அவங்க கத்தி நடக்கும்போது எல்லாரும் அவங்கள திரும்பி பார்க்குறாங்க. அவங்களோட எல்லாரும் சேர்ந்தெல்லாம் அவங்களும் சேர்ந்த வாழ்க்கை ஒழிய எல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அவங்களாம் என்னடா இந்த மாதிரிலாம் ஒரு கிறுக்குத்தனமா இன்னும் கத்தி நடக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்போட அப்படிதான் பார்க்குறாங்களே ஒழிய டெஃபினட்டா இவங்களை ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்களேங்கெல்லாம் மக்கள்லாம் நினைக்கவே இல்லை. ஸோ இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது, ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இந்துக்கள் மீது வெறுப்பு உணர்வு ஏற்படுத்தும் வகையிலே இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது நல்லதே கிடையாது. இந்த ஆன்மீக விஷயத்தை மிகவும் கொச்சப்படுத்தி, அது அரசியல் கூட இல்ல, ஒரு அசிங்கப்படுத்தி நடந்து கொண்ட விஷயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ரிப்ளை கொடுக்கும் போது நீங்க சோறதான் திங்குறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்குறீங்களா அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருந்தாரு. ஒரு அமைச்சர் இப்படிதான் பேசுறதா, அவங்க என்னதான் கோஷம் போட்டிருந்தாலும் கொஞ்சம் நார்மலா டீல் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற விஷயத்த சிலர் குறிப்பிடுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் கேக்குறேன், அவர் நீங்க என்னடா சோத்து திங்குறீங்களா வேற எதையா திங்குறீங்களான்னு அப்படிதான் கேட்பாங்க சார். நான் முன்னாடி முதல்ல சொன்னது போல திரு சேகர்பாபு அவர்கள் அவர் உண்மையான ஒரு ஆன்மீக எண்ணம் உடையவர். இந்து மதத்தை தீவிரமான ஈடுபாடு உடைய ஒரு அற்புதமான மனிதர் அவர். ஒரு மினிஸ்டர் விடுங்க, ஒரு தனிப்பட்ட மனுஷன் அவர் உண்மையிலேயே அவர் ஒரு ஆன்மீக நெறிகளிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அவர். அப்படிப்பட்டவர் அவரை நீங்க என்ன கூப்பிடுறீங்க? அலுலிய பாபுன்னா என்ன அர்த்தம்? என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். பொது வழியில ஒரு மினிஸ்டர் அலுலிய பாபுன்னா என்ன அர்த்தம்? அது அயோக்கியத்தனமான பேச்சு இல்ல? நீங்க என்னோட பேசிட்டே இருக்கீங்க.
நான் வந்து தடாலடியா ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தையை உங்களை பத்தி பேசினேன், நீங்க எப்படி உங்களுக்கு குமுறல் வரும்? என்ன மரியாதை கொடுத்து என்ன நீங்க இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் பாட்டு உங்களை கண்ணா திட்டினேன்னா அதுக்கு ஏதாவது எதிர்வினை ஏற்படத்தானே செய்யும். அப்ப என்னடா நீங்க வந்து சாமி பார்க்க வந்தீங்களா, அல்லது நீங்கெல்லாம் சோதத்துக்குறீங்களா, வேற எதையாத்துங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வேற என்ன சொல்லுவாங்க? அப்படிதான் சொல்லுவாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஒரு மினிஸ்டர் சொல்லக்கூடாதுன்னா மினிஸ்டரை பார்த்து நீ வந்து அல்லுவியா பார்ப்போம்னா என்ன அயோக்கியத்தனமா இருக்கு. ஐ திங்க் இது ரொம்ப எனக்கு ரொம்ப கொதிப்படைய செய்கின்றது இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டு. இதெல்லாம் அயோக்கிய பயலுங்கள்லாம் அவங்கெல்லாம் நல்லவங்களே கிடையாது. அவங்கெல்லாம் நாசகார பயங்க, நாட்டை சீரழிக்கக்கூடிய சிறு நரி கும்பல் அது. அவ்வளவுதானே இப்படி. அவங்க ஆன்மீகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. தேர் இழுக்கிற சமயம் இன்ஃபேக்ட் நேற்று நைட்டு நான் சிதம்பரத்துலேருந்து வந்தேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நான் மறுபடியும் திருவிழாவுக்கு நான் வந்து சிதம்பரத்தில் இருக்க வேண்டியும். நான் 2 நாள் முன்னாடியே போயாச்சு. அந்த கும்பல் அந்த இது நெரிசல்லாம் என்னால் தாங்க முடியல. நேற்றுக்கு அந்த தேர் திருவிழாவை பார்த்தேன். அந்த தேர் திருவிழா போது என்ன ஒரேடியா ஒரே சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எல்லாரும் மக்கள்லாம் அப்படியே இதுல இருக்கு. திருவாசகத்துல ஒரு பாட்டு, இன்னிசை வீணையர் யாழ்னர் ஒருபால், இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் அப்படின்னு அந்த அந்த பக்தர்களுடைய உணர்ச்சி, பக்திமயமான உணர்ச்சி, அதை நாம பார்க்க முடிஞ்சது. அதே நிலைமை தான் சுசீந்திரத்திலும் இருந்திருக்கும். ஏன்னா எல்லா பக்திங்கிறது எல்லா இடத்துலையும் ஒண்ணுதான். ஸோ இதை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக அவன் பாட்டு கச்சாமச்சான் சத்தம் போடுறது, அப்புறம் மினிஸ்டர் வந்து கேவலமாக பேசுவது, இதெல்லாம் எந்த விதத்தில் ரைட்டு சார்? சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாட்டெல்லாம் இருக்கு. அதைத்தான் அவங்களாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி அந்த சமயத்துல வந்து இறைவனை எம்பெருமானை ஈசனேன்னு சொல்லிட்டு அதைத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு என்னவோ அதெல்லாம் அந்த மாதிரி கோஷங்கள் இருக்கும். அங்க போய் 2 சாவருக்கு இருக்கு, இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? சாவருக்கு அந்த பேர் எடுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இவருக்கு வீர சிவாஜிக்கு அந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? வீர சிவாஜிக்கு அந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கறேன். ஸோ இது வந்து வேணும்னு பாரத் மாதா கி ஜெய் சார். எல்லாரும் தான் இந்த இந்தியா உன்னதமான நிலைக்கு வரணுங்கிறான். சுவாமிகிட்ட போயிட்டு அந்த இடத்துல நீங்க வந்து பாரத் மாதா கி ஜெய்னு கோஷம் போட்டா என்ன அர்த்தம்? இந்த பாரதத்தை உருவாக்கியவன் அந்த இறைவன் தான். அந்த இறைவனை தொழுவதற்கும் அவனை வந்து பாடுவதற்கும் பல்வேறு வகைகளை துதிப்பதற்கும் தானே நாம் அங்க போயிருக்கோம். அந்த சமயத்து இந்த மாதிரி கோஷம் போட்டா என்ன அர்த்தம்? முருகனுக்கு ஜெய் ஸ்ரீராம் என்ன? அதாவது இவங்களுக்கு வேற ஒன்றும் எனக்கு இன்ஃபேக்ட் நான்லாம் ரொம்ப பல முறை அடி வயத்துல கத்திருக்கேன் பாரத் மாதா கி ஜெய்க்கு. ஜெய் ஸ்ரீராம்லாம் கோஷம்லாம் போட்டவனா. ஆனால் இப்போ இந்த ஏதாவது அக்கேஷன் வருகின்றது பாரத் மாதா கி ஜெய் சொல்லத்தான் சொல்லுகின்றேன். ஆனால் சம்பந்தம் இல்லாம அங்க போய் 2 பாரத் மாதா கி ஜெய்னா என்ன அர்த்தம்? அந்த இறைவனை துதிப்பதற்காகவும் அவனை தொழுவதற்காகவும் அவனை பிரார்த்திப்பதற்காகவும் இதற்காகத்தான் நம்ம அங்க போறோம், வேண்டுவதற்காக தானே சார் அங்க போறோம். அந்த நேரத்தில் போய் பாரத் மாதா கி ஜெய் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் எதுக்காக தான் எல்லாரும் திக்கு தண்ணி போய் என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேட்கறது, இது என்ன சம்பந்தம் இல்லாத ஒரு சத்தம் அப்படின்னு அவன் பக்தர்கள்லாம் உண்மையை பொறும ஆரம்பிச்சிட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பான சமாச்சாரம். அதனால இது வந்து இடத்துக்கு தான் இப்ப திருப்பரங்குன்றத்துல போய் ஜெய் ஸ்ரீராம்னு சத்தம் போடுறது. அப்ப அவனுக்கு ராமனையும் தெரியாது, முருகனையும் தெரியாது. அவனுக்கு ராமனையும் தெரியாது, முருகனையும் தெரியாது, பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்றதுக்கு அவனுக்கு அந்த இடத்துல என்ன யோகியதை இருக்கு? இன்னொரு பக்தரும் வந்து அங்க வராரு, அவருடைய அமைதியும் அவருடைய பக்தியும் மதிக்கணும். அந்த தன்மை வந்து எங்க மிஸ் பண்றாங்க சார்? என்னோட நான் தான் சொன்னேன் சார், சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார். சிரிக்கிறத அந்த இறைவனை பார்த்து சிரிப்பார் களிப்பார், அப்படியே மன மகிழ்ச்சியில தொழுவது. தேனிப்பார் ஆஹா ஆஹான்னு அப்படியே தேன் போல அவனுடைய வார்த்தை அவனுடைய நாமத்தை சொல்லும் போல இனிக்கின்ற தேனிப்பார். திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். எல்லாரும் சேர்ந்துட்டு அப்பா சிவபெருமானே ஓம் நம சிவாய ஓம் நம சிவ திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார். அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்பார். அந்த சமயத்தை நாராசமா வந்து சாவர்கள் வாழ்கான என்ன அர்த்தம்? திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார், ஆஹா அப்படின்னு சந்தோஷப்படுவார்கள். வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார், இனவனை எம்பெருமானை ஈசனை மாசலாமணியன்னு என்னென்னவெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுவிட்டு பாரத் மாதா கி ஜெய்க்கும் வீர சாவருக்கையும் வீர சிவாஜிக்கும் இந்த இடத்துல எந்த சம்பந்தம்?
என்னையா சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? நீங்க பாட்டு அப்ப என்னுடைய மன அமைதி, என்னுடைய ஆன்மீக உணர்வு இவளெல்லாம் கொச்சப்படுத்துற மாரி, டிஸ்டர்ப் பண்ற மாரி நீங்க வந்து அங்க ரவுடித்தனம் பண்றீங்க. நீங்கலாம் ரவுடிகள். இந்து மத போராளிகளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு பக்தனும் கிடையாது நீ. நீ பக்தனா நீ? பக்தனே கிடையாது நீ. நீ ஒரு ரவுடி பையன் நீ. அங்க வந்து அந்த பீஸ், அந்த ஆன்மீகமான ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை கெடுக்கிற மாதிரி அங்க வந்து கதி நடக்க. அவர் என்ன திரு சேகர் பாபு வேற என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க நீங்க? வேற என்ன சொல்லுவார்? நான் இருந்தாலும் அதான் சார் சொல்லுவேன். நான் இருந்தாலும் இன்னும் பாட்டு மோசமா கண்ணாபண்ணான்னு திட்டிருப்பேன் நான். அதெல்லாம் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இந்த மார்கழி மாசம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. புனிதமான மார்கழி மாசத்துல இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் வந்து விஷியேட் பண்ற மாதிரி பண்றதுங்கிறது சரியானதே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் உறுதியிட்டு அறுதியாக கூறுகிறேன் சார். ஏற்கனவே கன்னியாகுமரி அப்படிங்கிற பகுதி வந்து மண்டைக்காடு அப்படிங்கிற கலவரம் பின்னணி உள்ள ஒரு பகுதி. அந்த பகுதியில போயிட்டு இப்போ இப்படியான கோஷங்கள் எழுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்களை கிளப்புறது அப்படிங்கிறது, அது ஒரு பதற்றமிக்க பகுதி அப்படிங்கிற விஷயத்த நம்ம கான்சியஸ்ல வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியமா இருக்குதா? அதை எப்படி பாக்குறீங்க? அது அமைதியான ஒரு நிலைமையை அவங்க கெடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு மாட்டானுங்க. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட், மண்டைக்காடை பத்தி பேசாதீங்க. இப்ப வந்து இங்க வந்து அமைதியான ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் இது ஒண்ணு என்னதான் பண்ணாலும் தலைகண்டு தண்ணி குடிச்சாலும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் என்னவெல்லாம் பண்ணி பார்க்குறேன், டிஸ்டர்ப் பண்ணணும்னு பார்க்குறாங்க, எதுவும் நடக்க மாட்டேங்கிறது. அதுக்காக இந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ ஏதோ கத்துவானு ஒரு வடல பசங்கள்லாம் ரவுடி காலி பயரெல்லாம் இங்கே இருந்துட்டு கத்தி நடக்கானுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், ரொம்ப புனிதமான ஒரு ஹோலி அட்மாஸ்பியர் இருக்கிறத கெடுக்கிறதுக்காக பண்ணிட்டுருக்காங்க. இதனால பொதுமக்கள்லாம் அப்படியே எஜிடேட் ஆகி அவங்க பக்கம் சேர்ந்துட்டு அவனும் சேர்ந்து பாரத் மாதா அவன் இறைவனை பத்தி சொல்லுவானா, அந்த ஆன்மீகமான உணர்வினை பத்தி நினைப்பானா, அதை விட்டுவிட்டு இவன் இந்த காலி பயலெல்லாம் சத்தம் போடுறதெல்லாம் இதெல்லாம் கேட்டு மாட்டிருப்பான். ஐ திங்க் தே கேனாட் டிஸ்டர்ப் த பீஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் த நேம் ஆஃப் ரிலிஜன். ஹிந்துங்கிற ஒரு கான்செப்டை வச்சுட்டு நீ பண்றதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஏற்கவே முடியாது, நல்லதும் கிடையாது. அது வந்து நடைபெறவும் நடைபெறாது. உண்மையா நான் சொல்றேன். இன்ஃபேக்ட் திரு சேகர் பாபு அவர்கள் ரொம்ப கன்ஸ்ட்ரைண்டா தான் பேசியிருக்காரு. அவர் நல்ல ஒரு இன்டர்வியூ ப்ரெஸ் இன்டர்வியூ கொடுத்து பார்த்தேன். அவர் ரொம்ப அழகா பேசுறாரு. அதனால ஐ திங்க் இதெல்லாம் அதே மாதிரி தான் மனோஜ் தங்கராஜ் மினிஸ்டர் அவரும் அழகா பேசுறாரு. இதுல வந்து விஷியேட் பண்ற மாதிரி சில பேர்லாம், குறிப்பாக நான் யாருன்னு சொல்ல விரும்பல, பாஜகவை சேர்ந்த சிலர்லாம் இந்து உணர்வு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கே பேசுறாங்க. இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகணும். நாம வந்து நல்லது நடக்கணும். புத்தாண்டு பிறந்து இருக்கின்றது. இந்த புத்தாண்டுல எல்லோருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்க வேண்டும், ஆன்மீகம் தழைக்க வேண்டும், அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் நாம் வந்து பிரார்த்தனை செய்யணும். மொழியா இல்லாம இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் நான் வந்து இது பண்ணவே முடியாது. they have to be simply ignored. அதுதான் என்னுடைய ஆழ்ந்த கருத்து. கடைசி நேர்காணல பேசும்போது அந்த இந்துத்துவ அமைப்பினால நடத்தப்பட்ட முருகன் மாநாடு பத்தி பேசியிருந்தோம். அப்போ வந்து இந்து முன்னணி வந்துட்டு ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஆட்கள் அழைச்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்போட செயல்படுற விஷயத்த நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அதே போல ஒரு ப்ரீ பிளான்டு, ஒரு பிளான்டான ஒரு விஷயங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா? அப்படி எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவனுக்கெல்லாம் என்ன, அவன பக்தி கிடையாது, ஒண்ணு கிடையாது சார். அவனுக்கு அவன்லாம் ஒரு ஆழ்ந்த பக்தி உடையவன், இறைவன் மீது ஒரு பக்தி கொண்டவன். அவன்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் ரவுடி பயலுகன்றனா, ஒரு ஆன்மீக உணர்வே இல்லாத ஆட்கள் அவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நான் நிச்சயமா சொல்றேன். நேற்றுக்கு நான் நடராஜ பெருமான் திருக்கோயில் அந்த தேர் வடத்தை பிடிச்சி இழுதுன்னு வரும்போது இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டானா நானே என்னோட ஏஜுக்கு தகுந்தப்ப நான் அடிச்சிருக்க மாட்டேன், கண்ணப்பன நான் திட்டிருப்பேன். ஏன்டா எல்லாம் வந்து கெடுக்க வந்திருக்கீங்க நான் பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா நான் சத்தம் போட்டிருப்பேன். மற்றவங்க எல்லாம் அப்படியே தகைச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பான சமாச்சாரம். அவங்க டெஃபினட்டா அங்கேயும் நின்றுட்டு ஏன்னோ ஹிந்துத்துவ அமைப்பு அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நாசம் விளைவிக்கிறது மட்டுமல்லாமல் அந்த ஆன்மீக உணர்வையே புண்படுத்துகின்ற வகையில நான் ஒரு தீவிரமான ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டவன். என்னுடைய மனசை நான் புண்படுத்துற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நேர்காணல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் ஒத்துட்டேன். ஏன்னா என் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவுபடுத்துறதுக்காக எனக்கு நான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துட்டேன். இவங்கெல்லாம் பக்தியும் கிடையாது, ஆன்மீகமும் கிடையாது, ஸ்பிரிச்சுவலிசம் கிடையாது, ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. இவங்கெல்லாம் ரவுடி பயல்கள், அந்த நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கெடுக்கிறதுக்காக வந்த காலி பெயர் கும்பல்கள், அவ்வளவுதான்.
உங்களுடைய அனுபவத்துல சார் நீங்க அந்த அமைப்புகள்ல வேலையும் செஞ்சிருக்கிறீங்க. இப்போ இனிமேல் நடத்துறதுக்கான பிளான் ஏதாவது இருக்கிற மாதிரி உங்களுக்கு தென்படுதா? இல்ல எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எலெக்ஷன் டைம் நெருங்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அன்ரெஸ்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது அதை எப்படி பாக்குறீங்க? சார் நான் வந்து பிஜேபியில இருந்தவன். இன்னும் இன்னும் எனக்கு இந்து முன்னணியில ஏராளமான நண்பர்கள்லாம் இருக்காங்க. டாப் டு பாட்டம் எல்லாரும் நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட நல்ல தொடர்பு உள்ள ஆள் தான் நான். ஆனா அதுக்காக இந்த நேம் ஆஃப் இந்த மாதிரி ஹிந்துத்வா பிரிகேட் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்றதெல்லாம் எனக்கு ஏற்புடையது கிடையாது. இன்னும் இன்ஃபேக்ட் எனக்கு என்ன கவலையாக இருக்கின்றதுனால், இந்த மாதிரி ஒரு புனிதமான நேரத்துல தேர் திருவிழா நடைபெற்றுகின்ற நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களே இவங்களோன்னு எனக்கு கவலையா இருக்கு. நிச்சயமாக நீங்க சொல்லுகின்ற அந்த விஷயம் எனக்கும் மனசுல ரொம்ப கவலையாக ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றதா. எலெக்ஷனை ஜெயிக்கணுங்கிறதாக இந்த மாதிரி இஷ்யூவை எடுத்துட்டு ஆன்மீகங்கிற போர்வையில சேர்ந்துட்டு ஒரு நல்ல அமைதியை கெடுக்கிற மாதிரி சமூகத்துல கெடுக்கிற சமய இணக்கம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இதை வந்து சமயம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ எடுத்துட்டு ஏதாவது மதம் துவேஷங்கள்லாம் கிளப்பி விடுறதுக்கு ஏதாவது பண்ணத்தான் செய்வாங்க அவங்க. அதுல அரசாங்கம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். The government has to be very, very careful about the evil motives of these people and the sinister designs of these fellows. ஓகே சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.